புதுச்சேரியில் நாளை சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி துவங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் அக்பர் வழங்கும் தகவல்களை நாம் கேட்கலாம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. இதற்காக 1099 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 30 சட்டமன்ற தொகுதிகளில் 294 வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். அதன்படி தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், சுயேட்சைகள் என 294 பேர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறாங்க. இதுக்காக 1099 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1099 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபாட் மிஷின் மற்றும் கட்டுப்பாட்டு கருவிகள் தயார் நிலையில் உள்ளது. மேலும் இதில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடாக போதிய மின்னணு வாக்கு இயந்திரங்களும் தயார் நிலையில் உள்ளது. இந்த வாக்கு இயந்திரங்கள் தாகூர் அரசு கலைக்கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய இடங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் முழுவதுமாக 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதனை அந்தந்த வாக்கு மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் தேர்தல் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இந்த வாக்கு இயந்திரங்கள் ஜிபிஆர்எஸ் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்த பணிகளானது மாலை 6 மணிக்குள் நிறைவு பெறும் என தேர்தல் துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்தல் பணிக்காக மாநிலம் முழுவதும் 3000த்திற்கும் மேற்பட்ட துணை ராணுவம் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. 4000த்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களும் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிற நிலையில புதுச்சேரியில பதட்டமான வாக்குச்சாவடி என கண்டறியப்பட்ட வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாத வகையில் தேர்தல் துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில இந்த 30 தொகுதிகளிலும் தேர்தலானது அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் துறை வாக்குப்பதிவு மையங்கள் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு ஏற்பாடு செய்துள்ளது. அது மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கையானது 9,50,000 இருக்கும் நிலையில கடந்த தேர்தலில் 84% வாக்குகள் பதிவாகியிருந்தது. தற்போது 90% வாக்குப்பதிவை டார்கெட்டாக வைத்து தேர்தல் துறையினர் செயல்பட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம புதுச்சேரியில இந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கு நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. இதற்காக தேர்தல் துறை தரப்பில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக குடிநீர் மற்றும் அவர்கள் இந்த வெயில் காலங்களை தவிர்ப்பதற்கு ஏற்ற வகையில் பந்தல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் விவிபாட் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக தேர்தல் வாக்கு மையங்களில் வைக்கப்பட்டு அதற்கு அந்த வாக்கு மையங்கள் சுற்றிலும் துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.